திருவள்ளூரில் 5 மணி நேரத்திற்கு மேலாக டீசல் ஏற்றிச் சென்ற ரயில் தீப்பற்றி எரியும் நிலையில் தீயை அணைக்க தாமதமாவதற்கு என்ன காரணம் என செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், இந்த தீயை அணைக்கும் பணியில் எந்தெந்த துறை அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? மேலும் உதவி எதுவும் தேவைப்படுகிறதா? தற்போது லாவண்யா பார்த்தோம் என்றால் NDRF படையினர் தற்போதுதான் இந்த விபத்து நடந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். நாம இப்ப அந்த விபத்து நடந்த பகுதிகளில் முன்னாடி அந்த ட்ராக்ல இருந்து முழுவதுமாக காண்பித்துக் கொண்டிருந்தோம் அந்த காட்சிகளை. தற்போது விபத்து நடந்த பகுதிக்கு பின்புறம் வந்திருக்கிறோம். அதாவது இங்கு இருக்கக்கூடிய ஒரு வயல் வெளி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இப்போது முழுவதுமாக பார்க்க முடியும் இந்த விபத்தின் கோரம் என்னவாக இருக்கும் என்று. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டபடி 3 பெட்டிகள் தீப்பிடித்து எறிவதை நம்மால் காண முடிகிறது. இருந்தபோதும் 5க்கும் மேற்பட்ட பெட்டிகள் இங்கு விபத்தில் சிக்கி இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தோம் என்றால் ஒரு 8 டேங்கர்கள் இங்கு விபத்தில் சிக்கி அந்த சின்ன பின்னமாகி அந்த தீக்கிரையாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தீயணைப்பு துறையினர் பார்த்தோம் என்றால் இந்த டேங்கர்லேருந்து கசிந்து எரியக்கூடிய அந்த டீசலை அணைப்பதற்காக அந்த தண்ணீரை பாய்ச்சி கொண்டிருப்பதும் அந்த தண்ணீருக்கு அடங்காமல் தீவிரமாக எரியக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ரயில்வே டிராக்குக்கு அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுற்றுச்சுவரெல்லாம் உடைத்து கொண்டு டேங்கர்கள் இந்த வயல்வெளி பகுதிக்கு உள்ளாக மோதி விபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. தற்போது வரைக்கும் பார்த்தோம் என்றால் தீ ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. ஒரு 8 டேங்கர்கள் மொத்தமாக எரிந்து கருகி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். இதில் ஒரே ஒரு டேங்கர் மட்டும் எரியாமல் அந்த உள்ளே டீசல் இருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது. அதனை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த பகுதியில் நின்று தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்து வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சவால் என்னவென்றால் 27,000 லிட்டர் ஒரு டேங்கருக்கு இருக்கக்கூடிய அந்த டீசலின் அளவை மொத்தமாக நம்ம அணைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நாம் பார்த்தோம் என்றால் இந்த சம்பவ இடத்திற்கு அமைச்சர் நாசர் வருகை தந்திருக்கிறார். இந்த விபத்தை பார்வையிடுவதற்காக அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அமைச்சர் நாசர் இந்த விபத்து நடந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். அமைச்சரிடம் கேட்போம். சார், அந்த விபத்து நடந்திருக்கு, என்ன உத்தரவிட்டிருக்கிறோம் அதிகாரிகளுக்கு? என்ன விதமான உத்தரவு நம்ம விட்டுருக்கோம் சார் அதிகாரிகள்? இந்த கோரச்சம்பவம் நடந்தது அதிகாலை 5:20க்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிடப்பட்டு நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் அதேபோன்று தீயணைப்புத்துறை அதிகாரிகளும் மற்றும் அரசு துறை அனைத்து அதிகாரிகளும் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த பணியை ஏறக்குறைய 52 வேகன், ஒரு வேகன் 54 டன், ஒரு வேகன் மட்டும் 54 டன் இருக்கிற வேகன்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு 4 எரிஞ்சிட்டு இருந்தது. 4 கூட சேர்ந்து 1 சேர்த்து 5 எரிஞ்சுது. மீதியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இன்ஜினில் உள்ளிட்ட எல்லாத்தையும் பிரித்து எடுத்து தனியாக அது ஒரு கிலோமீட்டர் இடப்பக்கம் நிற்க வச்சிட்டோம். அதனால் அவைகளாம் காக்கப்பட்டது. ஆக முழுக்க அதற்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிடப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவிக்கிணங்க மருத்துவமனைகள் அனைத்து GH உள்ளிட்டு பிரைமரி மருத்துவ சென்டர் மட்டும் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அனைத்து துறை அதிகாரிகளும் பார்த்தீங்கன்னா இதில் இருந்தாங்க லீவில். அவங்களெல்லாம் செவிலியர்லேருந்து மரத்துறை அதிகாரிலேருந்து எல்லாரும் வர வச்சு அலர்ட்டாக இருக்க சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கின்ற குடியிருப்புகள் ஒட்டர்கள் குடும்பம் குடியிருப்பாங்க. அவர்களெல்லாம் அப்புறப்படுத்தி அவர்களை பாதுகாப்பு நிலையில் தங்க வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு காலை உணவு மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டு அதே நேரத்தில் இங்கே இந்த பக்கமும் ட்ரெயின் இந்த பக்கம் முழுமையாக பாதிக்கப்பட்ட காரணத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட காரணத்தால் தரைமார்க்கமாக ரோடு வழியாக செல்வதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வாகனங்கள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இங்கே திருவள்ளூர் டவுனில் இருந்து அப்படி செல்வதற்கும் அதே மாதிரி இந்த பக்கம் திருவள்ளூர் இந்த மேற்கு பகுதிக்கு செல்வதற்கும் அனைத்து ஏற்பாடுகளும் திறம்பட செய்து பணிகள் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார். தேசிய பேரிடர் மீட்பு பணி வந்திருக்காங்க. தேசிய பேரிடர் இதிலிருந்து கூப்பிட்டுருக்காங்க, அரக்கோணத்திலிருந்து ஆவடியிலிருந்து கூப்பிட்டுருக்காங்க. அவர்களும் அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வருவதுக்கு முன்னே ஏறக்குறைய ஒரு 90% பணிகளை மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் முடித்து வச்சப்பட்டிருக்கிறாங்க. என்ன சிரமமா இருக்குது? ஏதாவது எனக்கு சிரமம் இருக்கா? எப்படி இல்லை, பணிகள் வேகமாக நடந்தது. ஃபியூல் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக டீசல் இல்லையா, முழுக்க அந்த பணிகள் நடந்துட்டு ஒரு பக்கம் ஃபோம் ஒரு பக்கம் அடித்து அந்த வண்டி பக்கத்திலே பாருங்க அந்த வேகனை அதை நிப்பாட்டிட்டு காப்பாற்றிடும். பக்கத்திலே இருக்குது, ரொம்ப பக்கத்திலே நியர் அதை ஃபோம் அடித்து அதை நிப்பாட்டிட்டாங்க. அது எந்த வித விடாது. முடிஞ்ச அளவுக்கு அதிகாரிகளுக்கு உயிரை கொடுத்து பணையை வச்சு சிறப்பான முறையில் நாங்கள் பணியாற்றி மேலும் பரவாதம்னா அதை தடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, நன்றி சார்.
தற்போது விபத்து நடந்த இடத்திற்கு அமைச்சர் ஆய்வுக்கு வந்திருக்கிறார். அமைச்சர் நமக்கிட்ட சொன்ன தகவலின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை வேறு ஒரு பகுதிக்கு அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். அவருக்கு உணவு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 2 வேளைகளுக்கு உணவு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தீ என்பது தற்போது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. தீயை அணைப்பதற்காக அந்த பிரத்யேகமாக தீ அணைக்கக்கூடிய அந்த நுரை என்பது பயன்படுத்தப்படுவதாகவும் அதன் காரணமாக தற்போது தீ கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. முதல்வர் உத்தரவின்படி இந்த விபத்திலிருந்து இந்த பகுதியை மீட்பதற்கான அந்த செயல்பாடுகள் என்பது தீவிரமாக இருப்பதாக தெரிவிக்கிறார் லாவண்யா. விவரங்களுக்கு நன்றி செல்வசூரியன்.